புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழுவார்கள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 5வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இன்றைய இறைவார்த்தையினுடைய வல்லமையை சற்று ஆழமாக நாங்கள் பார்க்க முடியும். இன்றைய நாளுக்கான முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. 58ஆம் அதிகாரத்திலே, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்களுடைய இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் தானே நான் விரும்புகின்ற நோன்பு என்கின்ற ஒரு அழகான வரிகளை நாங்கள் பார்க்க முடியும். இதை நாங்கள் மத்தேயு நற்செய்தியினுடைய 25வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இறுதியாக ஆண்டவர் எங்கள்கிட்ட கேட்கின்ற கேள்வி: நான் பசியாக இருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்களா? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்களா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுப்பு தந்தீர்களா? நான் நோயுற்று சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்களா? பார்க்க வந்தீர்களா? என்கின்ற கேள்விகளை ஆண்டவர் எங்களிடம் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். இது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நாங்கள் எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கடவுள் விரும்புகின்ற உன்னதமான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? நீ உணவு கொடுப்பது, நீ உடை கொடுப்பது, நீ உறையுள் கொடுப்பது. மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இந்த 3: உணவும், உடையும், உறையுளும். முதல் நீ உணவை கொடுக்கிறாயா? பசித்தோருக்கு உன்னுடைய உணவை பகிர்ந்து கொடுக்கிறாயா? நீ உணவு கொடுப்பது வேறு, பகிர்ந்து கொடுப்பது வேறு. என்னிடம் உள்ளதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேன். தேவைக்கு அதிகமாக இருப்பதை கொடுப்பதல்ல அந்த தானம் என்று சொல்லுவது. நாங்கள் எங்களுக்கு தேவை இருந்தாலும் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த சிறப்பு இருக்கிறது. அதான் கிறிஸ்தவ வாழ்வு. அன்பானவர்களே, இது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. உன்னதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு இது எங்களுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த இறை வார்த்தைகள் என்று ஆண்டவர் எங்களுக்கு அதைத்தான் சொல்வார். அந்த மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்வார்: நீ மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறாய், சுவை கொடுப்பவனாக, சுவை கொடுப்பவளாக நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக்குகிறார். இன்றைய நாளில் அன்பானவர்களை நாங்கள் சிறப்பாக பார்க்கிறோம். எது எங்களுடைய வாழ்விலே நிறைவை தந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுவார்: நீ உப்பாக நீ கரைந்து போகிறாயா? மற்றவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றாயா என்பதை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு உணவிலே உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அடிக்கடி பாவிக்கின்ற ஒரு பழமொழி, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அந்த உப்பில்லாவிட்டால் அது சுவை இருக்காது ஒரு உணவுக்கு என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல: நீ உப்பாக இருக்கிறாய், நீ மற்ற மனிதனுடைய வாழ்வுக்கு நீ சுவையை கொடுப்பவனாக இருக்கிறாய். அதே ஆண்டவர் சொல்ல: நீ மண்ணுலகிற்கு நீ ஒளியாக இருக்கிறாய், வெளிச்சமாக இருக்கிறாய். இருட்டுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ ஒளியாக இருக்கிறாய். நீ உணவை கொடுக்கிற போது ஒளியாக மாறுகிறாய், தண்ணீர் கொடுக்கிற போது ஒளியாக மாறுகிறாய், உடை கொடுக்கிற போது ஒளியாக மாறுகிறாய், சிறையில் இருப்பவரை சந்திக்கின்ற போது நீ ஒளியாக மாறுகிறாய், நீ நோயில இருப்பவர்களை நீ பார்க்க செல்லுகின்ற போது ஒளியாக இருக்கிறாய். ஆண்டவர் சொல்வார்: நீ மற்ற மனிதர்களுக்கு ஒளியாக இருக்கிறாயா? இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அன்பானவர்களே, சில வேளைகளில் நாங்கள் முரண் சாட்சிகளாக இருந்து கொண்டு ஒளிகளாக இருப்பதற்கு பதிலாக நாங்கள் இருளாக மாறிவிடுகிறோம். மற்ற மனிதருடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டிய நாங்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றோமே. இது அல்ல ஒளியினுடைய மேன்மை. ஆண்டவர் சொல்வார்: உலகத்துக்கு ஒளி நான் என்று சொல்வார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே சொல்வார்: நான் உலகத்துக்கு ஒளி என்று சொல்வார்.
அதே ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே எங்களை பார்த்து சொல்லுகிறார். 13-14 வாக்கியங்களுக்குள்ளே, நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு உப்பாக இருந்திருக்கிறது, இனித்து கொண்டு சுவையாக இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த உப்பில்லாத பண்டத்தை போல ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமனே அது வீணாக போகவில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் அது நிறை வல்லமையோடு எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார், நிறைவாக்குகிறார். அவருடைய வார்த்தை பலமாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய 2வது வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையோடோ ஞானத்தோடோ நான் உங்களிடம் வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர வேறு எதை பற்றியும் நான் பெருமை பாராட்டி கொள்ளவும் இல்லை, வேறு எதை பற்றியும் நான் பறைசாற்றவும் இல்லை. இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற போது அன்பானவர்களே, தெளிவாக எங்களுக்கு ஒன்று தெரிகிறது. கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது? கடவுளுடைய ஞானம் நிறைவான ஞானமாக இருக்கிறது. சாலமோன் அரசன் கேட்பான், ஆண்டவரே, எனக்கு பொன்னோ பொருளோ, எனக்கு பட்டமோ பதவியோ எனக்கு எதுவுமே தேவையில்லை, உம்முடைய மக்களை வழிநடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்பான். அந்த ஞானம் பரிசுத்தாவினுடைய கொடைகளுக்குள்ளே மிக முக்கியமானது. ஞானம் இந்த 1வது கொடையாக எங்களுக்கு தரப்படுகிறது. காரணம், கடவுளினுடைய ஞானம் என்னை வழிநடத்துகின்றது. ஞானத்தோடும் புத்தி கூர்மையோடும் அறிவோடும் நான் செயல்படுகிற ஒரு மனிதனாக இருப்பதற்கு என்னை நான் கடவுளுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் சிந்திக்கிறேனே, நான் எதற்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறேன்? இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிகளுக்காக என்னையே நான் தாரை வாத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிழையானவைகள் என்று தெரிந்திருந்தும் நான் அவற்றை பின்பற்றி வாழத்தக்க மனிதனாக, மனுஷியாக மாறிக்கொண்டிருக்கிறேனே. ஏன் அன்பானவர்களே, நவநாகரிகத்தினுடைய உச்சத்துக்கு நாங்கள் போய்விட்டால் பாவம் செய்வது கூட எங்கள் தெரியாமல் மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை செய்து கொண்டு நாங்கள் இருக்கிறோமே, ஏன் என்கின்ற கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறதா? ஏன் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ வேண்டிய நான், உலகத்தினுடைய உன்னதமான சிறப்பாக இறை ஞானத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நான், பசித்தோருக்கு உணவை கொடுக்க வேண்டிய நான், உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நான், ஏன் இப்படி முரண் சாட்சியாக இருக்கிறேன் என்கின்ற கேள்வியை அன்பானவர்களே நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். இறை உறவின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக அமைந்திருப்பது எது என்று பார்க்க வேண்டும். ஒரு பாடசாலையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம், ஐம்புலங்களை அடக்கினால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி. ஐம்புலங்களை அடக்கினால், நாங்கள் எல்லாம் படித்ததும் நாங்கள் அனுபவித்ததும் ஐம்புலங்களை அடக்கினால் உனக்கு ஞானம் என்கின்ற சிறப்பான கொடை தரப்படும். அதனால் அந்த பாடசாலையில் கேட்டபோது ஒரு மாணவன் நான் ஐம்புலங்களை அடக்கினால் ஆம்புலன்ஸ் வரும் என்று சொன்னானாம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் வித்தியாசமாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசமாகவே இருக்கின்றன. என்னை நான் அடக்கி வாழுகின்ற போது இறை வல்லமையனுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிப்பேன் என்பதை கூட நாங்கள் பலரும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், ஒரு சிறப்பான நாள். ஆண்டவர் எங்களுக்கு நிறை வல்லமையோடு தருகின்ற வார்த்தைகள், நீ மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறாய், நீ சுவை கொடுப்பவனாக இருக்கிறாய், நீ மற்ற மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதனாக இருக்கிறாய், மற்ற மனிதர்களுடைய துன்பத்தை துடைப்பவனாக இருக்கிறாய், வேதனையிலே கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை நீ ஆறுதல் படுத்துபவனாக இருக்கிறாய், நோயிலே இருக்கிற பிள்ளைகளை சென்று பார்த்து ஆறுதல் கொடுப்பவனாக இருக்கிறாய். தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேடி சேர்த்த உன்னதமான செல்வம் இந்த இயேசு என்கின்ற செல்வம். எங்களை வழிநடத்துகின்ற வாழ்க்கை பயணம் இதுவாகத்தான் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி வாழுகிறோமா என்பது தான் இன்றைக்கு பெரிய கேள்வி. என்னுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களை முரண் சாட்சிகளாக நாங்கள் வாழ்ந்துவிட்டு இழந்த பிள்ளைகளாக, வாழ்வை இழந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் என்ன பிரயோசனம் எங்களுக்கு இருக்கிறது? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த ஆன்மாவுக்கு ஈடாக நீ எதை கொடுக்க முடியும்? உன்னிடத்தில் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, வீடு வாசல் இருக்கின்றன, எல்லாவற்ற காணி பூமி இருக்கிறது, எல்லாமே என்னிடத்துல இருக்கிறது. ஆனால் உன்னுடைய ஆன்மா கலங்கப்பட்டு போனால் நீ எப்படி வாழப்போகின்றாய்? உலகம் முழுவதையும் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை நீ இழப்பாய் என்று சொன்ன உனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? அவனுடைய வாழ்க்கையோருக்கு திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு இந்த இறைவார்த்தையை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் வாசித்து பார்ப்போம். நான் மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சமான மனிதன், வெளிச்சமான ஒரு மனுஷி.
நான் மற்ற மனிதர்களுக்கு இருளிலே இறப்பின் பிடியிலே இருப்பவர்களுக்கெல்லாம் நான் ஒளி கொடுப்பவனாக மாறுகிறேனா? நான் அவர்களை தூக்கி நிறுத்துகிறேனா? தூக்கி துடைக்கிறேனா? அவர்கள் சாவுக்குள்ளே இருந்தால் அவர்களை பலப்படுத்தி வாழ்வை கொடுக்கிற மனிதனாக இருக்கிறேனா? நோயிலே இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கிற மனிதனாக மனுஷியாக நான் வாழுகிறேனா என்பதை நான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரன், இன்றைக்கு ஒரு அழகான நாள், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் சிந்திக்கின்ற ஒரு நாள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவர் இந்த மலைப்பொழிவை பற்றி நாங்கள் சிந்தித்திருந்தோம். இந்த மலைப்பொழிவை ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு திடமாக பலமாக அமைந்திருந்தது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆண்டவர் எங்களை திடப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். நீ மண்ணுலகிற்கு உப்பு, நீ மண்ணுலகிற்கு ஒளி, நீ வெளிச்சமாகவும் உப்பாகவும் சுவை கொடுப்பவனாகவும் நீ இருக்கிறாய் என்று ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகின்றார். எனவே அன்புமிக்க சகோதரங்களை, சாட்சியத்தினுடைய மேன்மை இந்த உலகத்திலே நாங்கள் வாழுவோம். இந்த உலகம் எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு இடம். நாங்கள் மனிதர்களை நேசித்து அன்பு செய்து ஞானத்தோடும் புத்தி கூர்மையோடும் இறை வல்லமையோடும் இந்த உலகத்திலே நாங்கள் பயணித்து நான் ஒளியாக வெளிச்சமாக நான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியும் இந்த இறைவார்த்தைகளும் எங்களுக்கு அழைத்து நிற்கின்றன. எனவே நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளுவோம். இறை உறவின் பிள்ளைகளாக நாங்கள் எப்போதுமே வாழுவதற்கு தொடர்ந்தும் இறை வார்த்தையின் ஒளியிலே நாங்களும் பயணிப்போம். ஆமீன்.